வாழ்விலும் இது அமைதி ஒரு பூங்காவாக மாறும் நிலை எட்ட வேண்டும். அதுவரையில் தினம் உழைப்போம் ஐயா. இளைஞர்களை சேர்த்து உழைப்போம். தினமும் நம் வாழ்வியலே சேர்ந்து உலக அமைதிக்காக 1 மணி நேரமாக கொடுத்து நம்மால் இயன்ற உதவியை செய்வோம். உதவி என்பது நமக்கு நாமே செய்து கொள்ளும் உதவி. உலக அமைதிக்கு செல்லும் உதவி, நமக்கு நாமே மனித குலத்துக்கு, உயிர் குலத்துக்கு செய்யும் உதவி. இந்த முன்னெடுப்புக்காக மகரந்தம் தூவுவதற்காக வழிவிட்டதற்கும் அதை தொடர்ந்து எங்களோடு இருந்து செயல்படுத்துவதற்கும் நன்றி ஐயா. அடுத்த தலைப்பு, அம்மாவை தொடர்ந்து நான். அந்த நான்கள் என்ன செய்ய வேண்டும் உலக அமைதிக்காக? உலக அமைதியில் தனி மனிதனின் பங்கு என்ற தலைப்புல திருமிகு சரவண பிரபு சுப்பிரமணியன் அவர்கள், மென்பொறியாளர், ஆசிரியர், வாழும் கலை, கோயம்புத்தூர், ஒரு ஆகச்சிறந்த பயிற்சியாளராக மனிதனுடைய வாழ்வை, மனிதனை எல்லாம் அது மனித வளமாக மாக்கும் முயற்சியில ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாளராக இயங்கிக் கொண்டிருக்கிறார். மென்பொறியாளராக இருந்த போது கூட தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் சிறப்பாக இயந்து இளைஞர்களை ஊக்குவித்து அடுத்த நிலைக்கான வாழ்வியலை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஐயா, உங்களுடைய வருகைக்கு சிறப்பு நன்றி. இது திருமிகு சரவண பிரபு சுப்பிரமணியன் அவர்களுடைய நேரம். உலக அமைதியில் தனி மனிதனின் பங்கு என்பது குறித்து நமக்கு உரைக்க ஐயா, உங்களுடைய உரை தொடரலாம் ஐயா. நன்றி டாக்டர் திருமலை வாசன் சார். அண்ட் முன்னாடி பேசின மேடம் தங்கம் மேடம், வெரி நைஸ். சாரி, இவங்க கலா ஐயா கொஞ்சம் ஐயா, உங்களுடைய ஒலி ரொம்ப கம்மியா இருக்கு ஐயா. ஒலி இப்ப கேக்குதுங்களா? சரிங்க. மதிய வணக்கம். தேங்க்யூ டாக்டர் கே திருமலை வாசன் சார். இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை தொடர்ந்து நடத்தணுங்கிறது ரொம்ப பேர்த்தோட கனவா இருக்கும். அதை நினைவாக்கி இருக்கீங்க. புட் இட் இன்டு ஆக்ஷன். தேங்க்யூ. நான் முன்னாடி பேசின ஸ்பீக்கர்ஸ் மாதிரி தொடர்ந்து தமிழ்ல கோர்வை என்னால பேச முடியாது, கொஞ்சம் மன்னிச்சுக்கணும். ஸோ வழக்கு தமிழ்ல பேசலாம், ஓகேங்களா? வணக்கம். என்னோட பேர் சரவண பிரபு சுப்பிரமணியன், சொந்த ஒரு கோயம்புத்தூர். அண்ட் வாழும் கலையில ஆசிரியராகவும் இருக்கும், பிளஸ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றோம். சார் டாக்டர் திருமலை வாசன் கூப்பிட்டு சொன்னாரு உலக அமைதி பத்தி பேசணும் அப்படின்னு. உலக அமைதியை பத்தி பேசுறதுக்கு பல நாடுகள், பல தலைவர்கள் இருக்காங்க. பட் ரொம்ப முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டியது, ஒவ்வொரு மனிதனும் அமைதியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உலக அமைதி இல்லைங்களா? அதுதானே இயற்கை இல்லையா? இப்போ நம்ம இந்திய நாட்டுல ஒரு கலாச்சாரம் இருக்கு. என்னன்னா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தின்னு சொல்லுவாங்க. அதுல 3 தடவை சாந்தின்னு சொல்றோம். சாந்தினா பீஸ், அமைதி. அப்ப எதுக்கு 3 தடவை சொல்றாங்க அப்படின்னா, அது 3 லெவல்ஸ் ஆஃப் அமைதியை குறிக்கிறது. முதல் சாந்தி, தனி மனிதனோட மன சாந்தியா இருக்கணும். 2வது, சுற்றுப்புறத்துல இமீடியட் சரௌண்டிங்ல இருக்கிற ஃபேமிலி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன், பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சாந்தியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். 3வது நிலை சாந்தி தான் உலக சாந்தி, குளோபல் பீஸ் இல்லையா? அப்போ நம்ம இன்னைக்கு தனி மனித சாந்தியை பத்தி பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். பேச வேண்டியது இல்லை. ஏன்னா சாந்தி எங்க கிடைக்கும்னா, ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் 2 kg ஆர்டர் பண்ணலாமா? இல்லை, அப்படி இருக்கிற விஷயம் அல்ல அது, இல்லைங்களா? அது நம்மளுடைய இயற்கை. எப்படி சூரியனோட இயற்கை இயல்பு வெளிச்சத்தை கொடுக்கிறதோ, அதே மாதிரி ஒரு நெருப்போட இயல்பு மேல் நோக்கி எரியறதோ, அந்த மாதிரி ஒரு மனிதனோட இயற்கையே சாந்தி, பீஸ், அன்பு. ஆனா சில சமயங்கள்ல சூரியன் எவ்வளவு வெளிச்சமா இருந்தாலும் நம்மளுக்கு அந்த சூரிய வெளிச்சம் வர்றதில்லை. ஏன்னா கிளவுட்ஸ் இருக்கு, கருமேகம் அதை சூழ்ந்துருது. அந்த மாதிரி நம்ம உள்ள இருக்கிற அமைதியை அதை ரியலைஸ் பண்ண முடியாததுக்கான காரணம் என்னன்னா, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், இல்லைங்களா? அப்ப சுற்றுப்புறத்துல இந்த மனசோட நிலையை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஒரு எக்ஸாம்பிள், இப்ப நம்ம எல்லாத்துக்குமே வெக்கேஷன் போக பிடிக்கும் இல்லைங்களா? நம்ம எல்லாரும் வெக்கேஷன் போறோம், ஒரு நல்ல ஸ்பாட் போறோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பிடித்தமான ஒரு வெக்கேஷன் ஸ்பாட் போறீங்க, பிடித்த மனிதர்களுடன் வெக்கேஷன் போறீங்க. அங்க பெஸ்டான ஹோட்டல், பெஸ்டான சுத்தி பார்க்கறதுக்கான விஷயங்கள் எல்லாம் ரெடியா அரேஞ்ச் ஆயிருக்கு. அன்றைய நாள் எல்லாம் ரெடி பண்ணி கீழே இறங்கி வரீங்க, சாப்பிட்றதுக்கு உங்க பிடித்த உணவுகள் எல்லாம் பரிமாறப்பட்டிருக்கிறது. ஒரு போன் கால் வருது, யார்கிட்ட இருந்து? பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து. அவர் போன் யூஸ்வலா அமைதியா பேசுறதா, அன்னைக்குன்னு பார்த்து நீங்க ஹலோன்னு சொன்னா கொஞ்சம் கணீர் கொலர்ல, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. உங்களுக்கா ஒன்னும் புரியல. என்ன நான் பண்ணேன்? ஒண்ணுமே அவருக்கு பண்ணலையே, நல்லதானே நினைச்சேன் அப்படிங்கிறீங்க, ரைட்? அப்புறம் இன்னும் கொஞ்சம் கண்ணீர் குளர்ல நீங்க அவர் திரும்ப திரும்ப கேட்கிறாரு, என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களை எவ்வளவு நம்பினேன் அப்படின்லாம் கேட்கிறாரு. உங்களுக்கு என்ன காலும் புரியல, தலையும் புரியல, வாலும் புரியல, ஒன்னும் புரியல. திரும்ப கேட்கறீங்க, சார் என்ன பண்ணேன் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, இதெல்லாம் போன்ல பேசுறது இல்ல, நீங்க உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை நீங்க குலைச்சிட்டீங்க, நேர்ல வாங்க பேசிக்கலாம் அப்படின்றார். ஓகே, அப்புறம் போனை கட் பண்ணிடுறோம். அப்ப நீங்க இருக்கிறது எங்க?
உங்களுக்கு பிடிச்சமான வெக்கேஷன் ஸ்பாட்ல பிடிச்சமான மனிதர்களோட. ஆனா இந்த கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனசோட ஸ்டேட் டிஸ்டர்ப் ஆயிடுமா இல்லையா? அப்ப மனசு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா சுற்றி இருக்கிற எவ்வளோ அற்புதமான விஷயமா இருந்தாலும் அதை நம்ம முழுமையா அனுபவிக்க முடியும் இல்லைங்களா? இது நடக்கிறதா இல்லையா எல்லாத்துக்குமே? ரைட். அப்போ நம்ம மன அமைதிங்கிறது ரொம்ப முக்கியம். சுற்றுப்புறத்துல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்ல இல்லாத விஷயங்களா இருந்தாலும் சரி, அதை நம்மை பாதிக்காம இருக்கணும்னா நம்மளோட மனசு ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். ரைட். இந்த மன அழுத்தம்ங்கிறாங்க. அப்படின்னா என்னங்க? மன அழுத்தம் அப்படின்னா நிறைய டெஃபினேஷன் சொல்றாங்க. பட் நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, சப்ளை டிமாண்ட். நம்ம சுற்றுப்புறத்துல இருக்கிற மக்கள், சூழ்நிலைகள், நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம மேல சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. இன்னாருன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னுட்டு இல்லையா? அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம சர்வீஸ் பண்ண முடியாம இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் வருது இல்லைங்களா? ரைட். சப்ளை டிமாண்ட். அப்போ ஒரு ஈஸியான விஷயம் என்ன பண்ணலாம்னா, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எங்கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடலாம். அது ஆனா ஈஸியான விஷயம் இல்லை இல்லையா? நம்மளே நம்ம மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கணும். நம்மன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னுட்டு அது ஒரு பெரிய அழுத்தமா இருக்கு. அப்போ அதுக்குன்னு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருக்கக்கூடாது. எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஓகே. பட் அதை சப்ளை பண்றதுக்கு என்ன வேணும்? காலம் வேணும், சக்தி வேணும், டைம் அண்ட் எனர்ஜி இல்லைங்களா? நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியறது. பட் ஆனா டைம் அண்ட் எனர்ஜி இல்லை. டைம் அதிகப்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே பூமியில தான் இருக்கோம். நம்ம வேற ஏதாவது பிளானெட் போனாதான் டைம் அதிகமாகும் இல்லையா? ஒரு நாளோட டைம் அதிகமாகும். ஆனா பூமியில எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் தான். அப்ப டைம் ஃபிக்ஸ்ட். அப்ப எனர்ஜியை தான் அதிகப்படுத்தணும் இல்லைங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே வேலை, அதே கிச்சன், அதே பணி, எல்லாத்தையுமே அதே சூழ்நிலை, அதே மக்கள், சில சமயங்கள்ல நம்மளோட சக்தி குறையும் போறது சுற்றுப்புறத்துல இருக்கிறத முழுமையா நம்மளால ஜீர்ணிக்க முடியும். அதே சக்தி அதிகமா இருக்கும்போது, எனர்ஜி அதிகமா இருக்கும்போது சுற்றுப்புறத்தை நம்ம பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியுது இல்லைங்களா? அப்போ ஒரு தனி மனிதனோட அமைதிக்கு முக்கியமான காரணம் எனர்ஜி, சக்தி. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சக்தி நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறது. சக்தி, எனர்ஜியும் தேவை, நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறது. இப்போ எல்லாத்துக்கிட்டையுமே மொபைல் போன் இருக்கும் இல்லைங்களா? எவ்ரிபடி ஹேஸ் a மொபைல் போன் இல்லையா? இந்த மொபைல் போனை நம்ம பெஸ்டா யூஸ் பண்ணணும்னா என்ன வேணும்? சார்ஜ் வேணும், ஒரு சிக்னல் வேணும், பேலன்ஸ் வேணும், நெட்வொர்க் வேணும், எல்லாம் இல்லைங்களா? இது எல்லாமே இருக்குங்க. உங்ககிட்ட பெஸ்ட் போன் இருக்கு, பெஸ்ட் நெட்வொர்க் இருக்கு, ஃபுல் சார்ஜ் இருக்கு, ஃபுல் பேலன்ஸ் இருக்கு. ஆனா அதை பத்தின அனுபவம் இல்ல, அதை பத்தின அறிவு இல்லை அப்படி என்றால் அதை நம்ம முழுமையா யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? நாலேஜ் அபவுட் ஹவு டு யூஸ் இட் அப்படிங்கிறது இல்லைன்னா அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் இந்த போனை விட காம்ப்ளெக்ஸான விஷயம் நீங்களும் நானும். காலையில சாப்பிட்ட இட்லி, தோசை, பொங்கல், பூரி, வடை டைஜஷன் ஆகி எனர்ஜியா கன்வெர்ட் ஆயாச்சு. எக்ஸ்ட்ரா எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிட்டாச்சு. அடுத்து லஞ்சுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம் நம்ம இல்லையா? பல ஸ்பீக்கர்ஸ் இங்க பேசினாங்க, அவங்கள நம்ம கவனிக்கிறோம். கண்ணு அதை போட்டோ எடுக்கிறது, காது கேட்கறது, சூப்பர் கம்ப்யூட்டரை விட ஃபாஸ்டா அதை ப்ராசஸ் பண்ணி உள்ள கொண்டு போயாச்சு இல்லைங்களா? இவ்வளவு அற்புதமான ஒரு மனித சிஸ்டம், ஹியூமன் சிஸ்டமை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் ஒரு 2 minutes பேச போறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம எல்லாம் இங்க இருக்கோம். எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டா நம்ம வீட்டுல இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம ஊர்ல இருக்கோம், மேடம் டென்மார்க்ல இருக்காங்க, அங்க இருக்கோம், இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். பட் நீங்க இங்கதான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கு எது முக்கியம்? நம்ம 7 நிலைகள்ல இருக்கோம் அப்படிங்க. முதல் நிலை உடல். இப்ப சரவண பிரபு சென்னையில இருக்காரு, கோயம்புத்தூர்ல இருக்காருன்னா அவரோட உடல் இங்க இருக்கு இல்லைங்களா? உடல். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் மூச்சு. உடல். உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்லைட் பிரசன்டேஷன் காமிக்கிறேன், அதுல பாருங்க. பாருங்க, உடல் 7 நிலைகள்ல நம்ம வாழறோம். முதல் உடல். உடலோட சேர்த்து எப்பவுமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், இல்லைன்னா அது உடலுக்கு வேல்யூ இல்லை. என்னது? மூச்சு இல்லைங்களா? மூச்சு. உடல் மூச்சு இருக்கு, ஆனா மனசு இங்க இல்லைன்னா நம்ம முழுமையா இங்க இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்களா? நம்ம எல்லாம் இங்க உட்காந்துட்டு இருக்கோம். உடல் இருக்கு, மூச்சு இருக்கு, மனசு இருக்கு. ஆனா மனசு பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா மனசு இந்த கிளாஸ்ல இல்ல, இந்த செஷன்ல இல்ல அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது புத்தி, இன்டெலெக்ட். அதுக்கு அடுத்தது ரொம்ப அற்புதமானது மெமரி, ஞாபகம் இல்லையா? அடுத்து ஈகோ, அகங்காரம்னு சொல்றோம். பட் ஈகோனா என்னன்னா, இங்க குருஜி என்ன சொல்றாங்கன்னா, ஈகோனா நம்மளுடைய ரோல்ஸ். இப்ப திருமலை வாசன் சார் ப்ரொஃபஸரா இருக்காரு, நிறைய என்ஜிஓ ஒர்க் பண்றாரு, பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒவ்வொரு ரோலையும் ப்ராப்பரா பண்றோமா? அதுதான் ஈகோ. இப்ப சரவண பிரபு ஆசிரியர் இருக்கார்,
சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கார், ஒரு ஹஸ்பண்டா இருக்கார், பிரதரா இருக்கார், டாட்டரா சன்னா இருக்காருன்னா அப்ப அந்த ரோல்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்றோமா அப்படிங்கறதான் ஈகோ. ரைட்? செல்ஃப், ஆத்மா, சோல், செல்ஃப், ஆத்மாங்கிறோம். இப்ப இந்த 7 நிலைகளும் செல்ஃப விட்டுறலாம், அந்த 6 நிலைகளும் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா மன அமைதி. அவ்வளவுதானுங்க. நம்ம என்ன சொல்றோம், இந்த உலகத்திலேயே பெரிய போர் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும். அதை விட ஒரு பெரிய போர் இந்த 6க்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் மன அமைதியை குலைக்கிறது இல்லையா? காலையில நாளைக்கு வெள்ளன எந்திரிச்சு வாக்கிங் போகணும் அப்படின்னு மனசு ப்ரிப்பேர் பண்ணி போ, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி. ஆனா காலையில அலாரமும் கரெக்டா அடிக்கும், ஆனா உடல் என்ன சொல்லும், இன்னொரு 10 நிமிஷம் தூங்கலாமே, இல்லைங்களா? அப்ப உடலுக்கும் மனசுக்கும் ஒரு சண்டை வந்தாச்சு அங்கே. உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட், உங்க ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு, 10 வருஷம், அவங்களுக்கு உங்களுக்கு போன வாரம் சண்டை. மனசு சொல்லும், நம்மளுக்கு ரொம்ப சொந்தக்காரங்க தான், நம்ம போய் பேசிடுவோமே, நம்ம ஃப்ரெண்டு தானே, பேசிடலாமேன்னு சொல்லும். ஆனா 6வது இடத்துல இருக்கிற ஈகோ என்ன சொல்லும், நான் எப்படி போய் பேசுறது, அவங்க வந்து பேசட்டுமே. அங்க ஒரு சண்டை, வார். இதுதான் மன அமைதியை குலைக்கிறது, இல்லைங்களா? ரைட்? அப்ப தனி மனிதன் முழுமையாக அமைதியாக இருக்கணும்னா நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு ChatGPT இருக்கு, AI இருக்கு, மெஷின் லாங்குவேஜ் இருக்கு, IoT இருக்கு, பல 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 புது விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு ஈடுபாடோட இருக்குமா, தப்பு இல்லை, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பட் அதை விட முக்கியமா தனி மனிதனை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்மளுக்கு கோபம் வருது, ஏன் இந்த விஷயங்கள்ல நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல? ஏன்னா அதோட புரிதலே நம்மளுக்கு தவறா இருக்கு. இப்ப சின்ன குழந்தையில இருந்து நம்ம வளர்த்தினவங்க கண்டிப்பா கோவப்படாதேன்னு சொல்லி வளர்த்திருப்பாங்க, கரெக்டுங்களா? நம்மளும் சொல்லியிருப்போம், கோவப்படாதீங்க, கோவப்படுறாதே அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிராக்டிக்கலா. உங்க 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 வீட்டை நல்லா கிளீன் பண்ணி, இல்ல உங்க காரை, உங்க வீட்டை நல்லா கிளீன் பண்ணி வைக்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்கார் குப்பையை போட்டுறாரு, கோவம் வருமா வராதா? வரும், வரணும். ஆனா அந்த கோபம் 10 நாள் இருக்கா, இல்ல 10 வருஷம் இருக்கா, இல்ல 10 செகண்ட்ல போயிருதாங்கிறது தான் நம்மளுடைய பரிமாண வளர்ச்சி. அதற்குதான் நம்மளுக்கு ஞானமும் தேவை, டெக்னிக்ஸும் தேவை. பகவத்கீதையா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், எல்லாமே, புத்தரா இருக்கட்டும், மகாவீரரா இருக்கட்டும், எல்லாத்தும் போதிக்கிறது என்னன்னா தனி மனித அமைதி. அமைதி அதை எப்படி கொண்டு வருது? ஞானம். நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா ஞானம், நாலேஜ். என்ன நாலேஜ்? எல்லாமே மாறுறது, எதுவுமே நிரந்தரம் இல்லை. கொஞ்சம் இந்த நாலேஜ் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் கடைசியா ஒண்ணு ஆகும், ஃபைனலா என்ன ஆகும்? நம்ம வீட்டுல போட்டோவை தொங்குவோம், கரெக்டுங்களா? ரைட்? அது வரைக்கும் நம்ம ஹாப்பியா இருக்கலாமே, சின்ன சின்ன சண்டை போட்டுட்டு எதுக்கு? ரைட்? யா. அப்போ நம்ம வாழ்க்கையை குறுகிய கண்ணோட்டத்துல பார்க்காம பரந்த விரிந்த கண்ணோட்டத்துல பாக்குறதுக்கு தான் ஞானம் தேவை. இப்ப நீங்க ஒரு 16 வயசா இருக்கும்போது ஒரு விஷயத்த ஒரு கண்ணோட்டத்துல பாத்தீங்க, இன்னைக்கு 60 வயசு ஆகும்போது அதே விஷயத்த இன்னொரு கண்ணோட்டத்துல பார்க்கும்போது அது பரந்து விரிந்த விஷயமா தெரியுது, இல்லையா? அதுதான் அந்த ஞானத்தை கொண்டு வர்றதுக்கு தான் ரொம்ப முக்கியமான நம்ம கடமையா இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, டெக்னிக்ஸ் வேணும். ரைட்? பிரீதிங் டெக்னிக்ஸ். இந்தியால போகரா இருக்கட்டும், பதாஞ்சலி முனியா இருக்கட்டும், பல முனிவர்களும் ரிஷிகளும் நம்மளுக்கு பல விஷயங்களான டெக்னிக்ஸை கத்து கொடுத்துருக்காங்க. பிராணாயாமா, தியானம், யோகா எல்லாம். சோ அதை அப்பப்ப கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். நம்ம அப்ப பண்ணும்போது உடலும் மனசும் ஒன்றிணைக்கும். யோகானா என்னன்னு சொல்றோம்னா யுனைட்டிங்னு சொல்றாங்க. யோகானா யுனைட்டிங். அப்ப யுனைட்டிங்னா என்ன? இந்தியா பாகிஸ்தானை யுனைட் பண்றோமா? இல்ல, உடலையும் மனசையும் யுனைட் பண்றோம். அதுதானே இன்னைக்கு பெரிய ப்ராப்ளம். உடல் ஒரு இடத்துல இருக்கு, மனசு எங்கேயோ போயிடுச்சு. அப்ப உடலையும் மனசையும் யுனைட். இப்ப என்ன பண்ணலாம்னாங்க, நான் பேசிட்டே இருக்கிறத விட மேபி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஒரு விஷயத்த பண்ணலாம். ஒரு மூச்சு பயிற்சி, அதோட சேர்த்து அப்படியே கண்கள் மூடி நீங்க அப்படியே ஒரு மியூசிக் போடுறோம், அதை அப்படியே நீங்க கேட்டுட்டு வரலாம். ஓகேங்களா? ஒரு 5 மினிட்ஸ் டெக்னிக் பண்ணலாங்களா எல்லாரும்? ஒரு நிமிடம் உங்களுடைய அனுமதியோட. வாய்ப்பு இருப்பவர்கள் காணொலிய ஆன் பண்ணிக்கலாம். வீடியோ வாய்ப்பு இருக்கிறவங்க, ஒரு நல்ல நிலையில உட்கார்ந்து இருக்கிறவங்க, பின்புலம் நல்லா இருக்கிறவங்க, உங்களுடைய காணொலிய ஆன் பண்ணிக்கிட்டு அந்த 2-3 நிமிடங்கள் ஐயா சொல்றதை கவனிச்சு அந்த மூச்சு பயிற்சி எடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். நன்றி. வெரி நைஸ். அதே மாதிரி டோன்ட் வரி அபௌட் யுவர் பேக்ரவுண்ட் அண்ட் ஆல். இது நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இங்க இருக்கோம், நல்லாவே வரலாம். இஸ் இட் ஓகே? குட்.
நம்ம மேக்கப் போட்டிருக்கோமா, நானே பாருங்க இப்படிதான் இருக்கேன் இல்லையா, எல்லாரும் வரலாம், கூச்சப்படாதீங்க. ரைட், ஓகே. இப்போ நம்ம மூச்சை பத்தி பார்க்கலாம். மூக்கு வழியா எடுக்கிறோம், மூக்கு வழியா விடுறோம் இல்லைங்களா? ரைட். இப்ப ஒரு குழந்தை பிறந்தவொன்னு என்ன பண்றது? அழறது. அழறதுக்கு முன்னாடி மூச்சை எடுத்துட்டு அழறது இல்லைங்களா? ரைட், மூச்சை எடுத்துட்டு அழறது. அப்போ இந்த மூச்சுங்கிறது அப்ப கடைசியா நம்ம வாழ்க்கை முடியும் போது என்ன, மூச்சை விட்டுறோம், சுத்தி இருக்கிறவங்க அழறாங்க இல்லைங்களா? அப்ப இந்த மூச்சுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். பட் அதை பத்தின ஒரு சின்ன மாற்றத்தோட பண்ணலாம், ஒரு டிஃபரன்ஸோட பண்ணலாம். ஓகேங்களா? ஒண்ணு. இப்ப மூக்கு வழியா எடுத்துட்டுங்க, நம்ம ஜூஸ் எல்லாம் குடிப்போம் இல்லைங்களா, இளநீர் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு ஸ்ட்ரா வச்சிருப்போம் இல்லையா, அந்த ஸ்ட்ரா வழியா அந்த கற்பனையான ஒரு ஸ்ட்ரா உங்க வாயில இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு அந்த மூக்கு வழியா எடுக்கிறோம் மூச்சை, அந்த வாய் வழியா மெதுவா விடலாம். நான் இப்படி பண்ணி காமிக்கிறேன். அவ்வளவுதாங்க. மூக்கு வழியா மூச்சு எடுக்கிறோம், கற்பனையான அந்த ஸ்ட்ரா உங்க வாயில இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு மூக்கு வழியா மூச்சு எடுத்தத மூச்சை வாய் வழியா மெதுவா விடுறீங்க. அப்படியே அடுத்தடுத்து ஒரு 10 மூச்சு எடுக்கலாம். இந்த மூச்சு எடுக்கும் போது உங்க சுற்றுப்புறத்துல இருக்கிற சத்தத்தை கவனிச்சுட்டு வாங்க. அதே போல நான் கண்கள் மூடிக்கலாம், மெதுவா பண்ணலாம், ஒரு பரந்த புன்னகையோட பண்ணலாம். பின்புறத்துல ஒரு மியூசிக் கேட்கும், அந்த மியூசிக்கை நீங்க கேட்டுட்டே வரலாம். உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா உங்க இயற்கை, உங்க இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா இயற்கை அன்னை, மதர் நேச்சரை ஞாபகம் வச்சுக்கலாம். கண்கள் மூடியபடி சின்ன சின்ன சத்தத்தையும் கேட்டுக்கலாம். மூக்கு வழியா மூச்சு எடுக்கிறீங்க, வாய் வழியா மூச்சு விடுறீங்க. தோள்கள் தளர்வாகட்டும், நெற்றி பகுதி தளர்வாகட்டும். முழு கவனம் உங்க மூச்சிலையும் இந்த இசையிலும் இருக்கட்டும்.
கண்கள் மூடியபடியே சாதாரண சுவாசத்துக்கு வந்துடலாங்க. மூக்கு வழியா மூச்சு எடுத்து மூக்கு வழியா விடலாம். கண்கள் மூடியபடியே இருக்கட்டும். சுற்றுப்புறத்தில் இருக்கும் சப்தங்களை கேட்கலாம். காத்தாடி, ஏசி, உங்க மொபைல் போன், லேப்டாப், பக்கத்துல இருக்கிறவங்களோட சத்தம். இன்னொரு ஆழமான சுவாசம் எடுத்து மெதுவா வெளியாக்கிடலாங்க. இயற்கை அன்னை இல்ல இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை ஞாபகம் வச்சுட்டு ஒரு நன்றி உணர்வோட இன்னொரு ஆழமான சுவாசம் எடுத்து விட்டுடலாம். மெதுவா மெதுவா நம்ம சுற்றுப்புறத்துல இருக்கிற குடும்பத்தினர், உறவுகள், வேலை பணியிடங்கள்ல இருக்கிற நம்மளுடைய கலீக்ஸ் எல்லாத்தையும் நம்ம முழுமையா, சில சமயங்கள் அவங்க தப்பு செஞ்சிருக்கலாம், இல்ல நம்ம தப்பு செஞ்சிருக்கலாம், அவங்கள முழுமையா நம்ம மன்னிக்க முடியறதா? Can you accept them? முழுமையை ஏத்துக்க முடியுதா? நம் கையில் இருக்கும் 5 விரல்களும் வெவ்வேறு மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் உலகத்தின் படைப்பில் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் வேற வேற. அவங்கள அப்படியே ஏத்துக்க முடியுதா? அவங்கள மன்னிக்க முடியுதா? Forgive, forget. மத்தவங்களுக்காக இல்ல, உங்களுக்காக. இன்னொரு ஆழமான சுவாசம் எடுத்து விட்டுடலாம். ஒரு மலர்ந்த புன்னகையுடன் மெதுவா கண்களை சிமிட்டி எப்போ உங்களுக்கு தோன்றதோ அப்ப கண்களை திறக்கலாம். மெதுவா மெதுவா கண்களை திறக்கலாம். வெரி குட். எப்படி இருக்குங்க மனசு? செட்டில் ஆன மாதிரி இருக்கா? அவ்வளவுதானே இல்லையா? இப்ப இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது அதற்கான பலனும் அதிகமா இருக்கும். அது மத்தவங்களுக்கு நல்லதாவும் இருக்கும், நம்மளுக்கும் நல்லதா இருக்கும். அப்ப தனி மனிதன் அமைதியா இருக்கும் பொழுது சுற்றுப்புறத்திலேயே அமைதியா இருக்கும், அமைதி வரும். அதே மாதிரி ஃபேமிலியில, சொசைட்டில, குளோபலா, யூனிவர்ஸ்லாவும் அமைதி வரும். இப்ப நம்ம எப்படி இப்போ இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்ப எப்படி நம்ம ப்ரே பண்றீங்க, பிரேயர்ஸ்ல எல்லாம் நிறைய பேர்த்துக்கு அனுபவம் இருக்கலாம். இல்ல ஒரு விஷ் பண்றீங்க. இப்ப நீங்க ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு ஒருத்தர் கிட்ட விஷ் வாங்குறீங்க. அது வாங்கும்போது உங்களுக்கு பெட்டரா இருக்கா? ஃபீல் பெட்டரா இருக்கா? இஸ்ன்ட் இட்? ஒருத்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அம்மா பாட்டியோ இல்ல பெரியவங்க கிட்டயோ இல்ல டீச்சர் கிட்டயோ போய் ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்மளுக்கு ஃபீல் குட், இஸ்ன்ட் இட்? யூ ஃபீல் குட் அபவுட் இட், இஸ்ன்ட் இட்? அதே மாதிரிதான் நம்ம தியானம் பண்ணும் போது, இந்த மாதிரி அந்த மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் வில் பிரிங் இன் a lot of difference in the society. ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இல்லைங்களா? நம்ம நம்ம அதாவது தனி மனிதன் இந்த தியானம், யோகா, இந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ணும்போது உங்களுடைய பிரசன்ஸே சுற்றுப்புறத்துல நல்ல ஒரு அமைதியா இருக்கும். ஓகே, அதற்காக நம்ம அனைவரும் பாடுபடுவோம். இந்த அரிய வாய்ப்பை எல்லாத்துக்கும் கொடுத்த டாக்டர் திருமலை வாசன் சார் அண்ட் டீம் ரொம்ப நைஸ். வீட்லயே உட்கார்ந்து எல்லாத்தையும் கூடயும் கலந்து இந்த அமைதியை எல்லாரும் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. God bless all of us. நன்றி 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 ஐயா. சிறப்பு ஐயா. பயன்பாடு தனி மனித வாழ்க்கைக்கு மறுபடியும் பேச்சா போகின்ற நிலை இல்லாம அவர்கள் வாழ்வுல பயன்படுத்துவதற்கான ஒரு அரங்கு கொடுத்திருக்கீங்க. இந்த தியானம் செய்தவர்கள் இப்ப எல்லாமே நம்ம தாமோதரன் ஐயா முதற்கொண்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் என்னுடைய அடுத்த நிலையில ஒரு ஒரு வாழ்த்து சொல்லி அது எப்படி பயன்படுத்த வேண்டும் ஒரு நிமிடம் பேசினா சிறப்பாக இருக்கும் ஐயா. சரவண ஐயா, உண்மையிலேயே உங்களுக்கு தலை வணங்குகிறோம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களை போன்றவர்கள் சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே எந்த விதமான பயன்பாட்டில் இருப்பார்கள். உங்களை உலகம் முழுமைக்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 3 நிலை அமைதி, 7 நிலை இருப்புன்னு சொல்லி மன அமைதி உண்மையில் குலைப்பது எதுன்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிற காரணிகளை சொல்லிக்கிட்டு இருக்கும். ஆனா உள் காரணிகளை சொல்லி அது உலகளா மனிதர்ல என்ன உருவாக்க முடியும்? அமைதியை உருவாக்க முடியாது. முடிந்தால் மோதலை உருவாக்க வேண்டும். தனி மனிதனுக்குள்ள அமைதியை உருவாக்கினால் அந்த அமைதியை உருவாக்க என்ற கோஷம் இருக்காது, மோதலை தவிர என்ற கோஷம் இருக்காதுன்ற ஒரு செயல் வடிவத்துல ஒரு படமாக ரொம்ப அழகாக சொல்லி காட்டிருக்கீங்க.
பயன்பாட்டு எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி, அறிவை பயன்படுத்துவது எப்படி, எந்த நிலையில பயன்படுத்தணும்ன்ற மாதிரி, சூழல் காத்தல், ஆற்றல் பெருக்கல், தன்னை எறிதல், அறிவு பயன்பாடு எல்லாத்தையும் தொட்டு காட்டி 1/2 மணி நேரத்துக்குள்ள ஒரு ஸ்லைடும் போட்டு ஒரு செயல்முறை விளக்கம் கொடுத்திருக்கீங்க. இதை மட்டும் இந்த மாநாடு வெற்றினா இதை மட்டும் தொடர்ந்து பயன்படுத்தினாலே உலக அமைதிக்கு பெரிய போராட்டங்கள் தேவைப்படாது. அமைதி என்ற பேரில் மோதலை தவிர்க்க வேண்டும். நன்றி, நன்றி ஐயா. இன்றைய உரையாளர் தாமோதரன் ஐயாவும் இன்னைக்கு பேச போறாங்க. ஆனாலும் இந்த நிகழ்ச்சி சார்ந்து, இந்த உங்களுடைய உரை சார்ந்து ஒரு நிமிடம் பேசினால் சிறப்பாக இருக்கும். நன்றி. நன்றி. இன்றைக்கு மாலைக்கு திருமலை ஐயா வாழும் கலைக்கு இப்ப சரவணபிரபு அவர்கள் பேசினாரு. எங்க குருதேவர் சொல்லுவார், ஒரு தனி மனிதனுடைய ஒரு அமைதி தான் உலக அமைதியை ஏற்படுத்தும். அதே போன்று குருதேவர் அவர் உலகத்துல பல நாடுகளில ஏற்பட்ட இயற்கை சீற்றழிவுகளால் அமைதி குலைந்து, போர்களால் அமைதி குலைந்த எல்லா இடத்துலயும் குருதேவர்கள் நம்மளுடைய ட்ராமா ரிலீஃப்னு சொல்லக்கூடிய இந்த மன அதிர்ச்சியை போக்கக்கூடிய தியான பயிற்சிகள், மன அழுத்தம் சொன்னாங்க. அதுலயும் இந்த மாதிரி போர்களால் அப்புறமா இயற்கை சீற்றழிவுகளால ஒரு மன அதிர்ச்சி, அது PTSDன்னு சொல்லுவாங்க, போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த விதமான அந்த ஒரு மன அதிர்ச்சி, மன அழுத்தத்தை போக்கும் படும் பொழுது நமக்கு ஒரு அமைதியை அந்த சமுதாயத்துல நம்ம ஏற்படுத்த முடியும். அப்படி பல பயிற்சிகள் மூலமாக பல நாடுகள்ல பல பிரச்சனைகளுக்கு அந்த மன அழுத்தத்தை நாங்க போக்குவதற்காக இந்த சுதர்ஷன கிரியான்ற ஒரு அற்புதமான பயிற்சி மூலமா இந்த உலகத்துல சுனாமி எனக்கும் ஒரு 9 இடம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நான் மாலை கண்டிப்பா இதெல்லாம் உங்ககிட்ட வாழும் கலை நாங்க எப்படி பயன்பாடுகள் செய்கிறோம் என்பதை 7 மணிக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தனி மனிதனுடைய மன அழுத்தம் தான் மிக முக்கியம். அதை ஆழமா சரவணபிரபு அவர்கள் இங்க பேசினதுக்கு மிகவும் நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த திருமலை ஐயா அவர்களுக்கும் மிகவும், மசன் ஐயா சிறப்பு நன்றி, சிறப்பு நன்றி. நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஐயா, நீங்கள் செயலில் இருக்கிறீர்கள். வாழ்க்கையில ஒரு பகுதியை முழுமையான செயலில் ஈடுபடுத்திக் கொண்டு உங்களை எல்லாம் பார்த்ததுல, இது மாதிரியான செயல்பாடுகளை நாங்க கேட்கறதில்ல, நாங்களும் பயன்படுத்த நீங்க வழி விடுறதுல, கத்துக் கொடுக்கறதுல எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி ஐயா. கண்டிப்பாக சிறப்பு நன்றி. சரவணபிரபு சுப்பிரமணியன் ஐயா அவருடைய வருகைக்காக மூத்த பேராசிரியர், வாழும் கலையின் மூத்த பேராசிரியர் பிரதீப் ஐயா அவர்களுக்கு சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக பகுதிக்காக பார்வையாளர்கள் இருக்கிறவங்க, நிகழ்வுல கலந்துக்கிறவங்க யாராவது 1 நிமிட வாழ்த்து தெரிவித்தால் பின்னூட்டம் அளிக்கப்படுகிறது. அடுத்தது இலங்கையிலிருந்து ஆளுமை நம்மோடு இருக்கிறாங்க. 1 நிமிடம் எடுத்துக் கொள்ளலாம். தங்கம் சாய்ரானம்மா, வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே இன்று அந்த ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, அது எதுக்காக அந்த ஓம் சாந்தி சொல்கிறோம்? உண்மை இதான் உலக அமைதிங்கிறது. எதுக்காக? தனி மனிதருக்காக, உற்றார் உறவினருக்காக, உலகத்திற்காக. உண்மையாவே ஒவ்வொரு கோவில் என்பது இப்ப நம்ம இணையத்தில் இருக்கோமே, இதான் அமைதியாக அமைதியை நிலைநிறுத்தக்கூடிய இணைய வழி கோவில். இந்த கோவில்ல ஓம் சாந்தி சாந்தி என்ற அமைதியை நிலைநிறுத்தின நம்ம சரவணபிரபு சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு முதற்கண் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாவே இப்பொழுது நான் புட்டபர்த்தி சென்று வந்தால் போல் இருக்கிறது. ஏனென்றால் அங்கு எப்பொழுதுமே அந்த உட்கார்றதுக்குள்ள ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லிவிட்டுதான் அடுத்த இதை ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அங்க எப்படி இருக்க வேணும்னா பின்ச் ஆஃப் சைலண்ட், அதாவது ஒரு சின்ன பின்னோ எல்லோ போட்டா கூட அந்த சத்தம் வெளியில வரும். அவ்வளவு அமைதியான ஒரு இடம். அந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டுதான். ஆனா அந்த 3க்கும் இது தனி மனித அமைதி என்றும், உற்றார் உறவினர் அமைதி என்றும், இது உலகத்திற்கான அமைதி என்றும். இப்பொழுது நம்ம அனைவரும் அந்த 3 சாந்தி தான். ஆனா எத்தனை சாந்தி இங்க உட்கார்ந்து இருக்கோம். நிச்சயமாக உலக அமைதி மேம்படும் என்று கூறிக்கொண்டு ஐயா, இந்த வளையத்தில் அவரை அழைத்த ஐயாவிற்கும் இந்த அருமையாக பேசின தங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி, நன்றிமா. ரொம்ப மகிழ்ச்சி. சரவணபிரபு ஐயா அவர்களுக்கு பெருமையுடன் இந்த நிகழ்வு, இந்த மாநாடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. உண்மையிலேயே வீட்டுக்கு எடுத்துக்கு செல்வதற்கு, வாழ்க்கை முழுக்கும் எடுத்துக்கொள்ளும் செய்திகளை நீங்கள் விட்டிருக்கீங்க. இது மிகப்பெரிய செயல். உங்களுடைய செயல் தொடர வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்து பயணிக்கலாம் ஐயா. நன்றி. அடுத்ததாக ஒரு உரையாளர், அந்த உரையை தொடர்ந்து பின்னூட்ட நாயகருடைய அதனுடைய பின்னூட்டம் தொடரும். அந்த நிகழ்ச்சியில போன மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள், இணைந்து பார்வையாக இருப்பவர்கள் அமைதி சார்ந்து கவிதை வாசிக்க வேண்டும். 1 நிமிடம் உங்களுடைய கருத்தை பகிர வேண்டும். இந்த தளம் வாய்ப்பளிக்கும். ஒரு உரையாளருக்கு பிறகும் 1 நிமிடம் எடுத்துக்கொண்டு பார்வையாளர்கள் தங்களுடைய உலகின் உடனடி தேவை என்ற ஒரு கருத்துல உங்களுடைய கவிதையோ அல்லது ஒரு வார்த்தையோ நீங்கள் சொல்ல வாய்ப்பை பெறுவீர்கள். இது அனைவருக்குமான களம். உரையாளர்களை தாண்டி பார்வையாளர்களும் 1 நிமிட கருத்து பகிர்வை மேற்கொள்ளலாம். அடுத்ததாக மீண்டும் ஒரு உணர்வு பகிர்வு.
தேசகீர்த்தி விருதாளர் திருமிகு ஏ ஃபசான் அவர்கள் ஆசிரியர், பல்துறை ஆளுமைனா லா படிக்கிறாரு, ஆசிரியரா இருக்கிறாரு. ஏதோ ஒரு சூழல்ல மாணவர்களுடையே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. மாணவர்கள் அடுத்த நிலை கொண்டு போறணும்னு ஒரு கடப்பாடுல இருக்கிறாரு. குடும்ப சிக்கல்களை எல்லாம் தாண்டி புதுமையில் தம்மை இணைத்து கொண்டிருப்பவர். ஏன்னா இந்த வயதுக்குள்ளார குடும்ப பாரதியும் சுமந்து அந்த நாட்டிற்கான நாட்டு பாரம் வேற இருக்கு. கடப்பாடு மிக்கவர் ஒரு இளைஞராக இருந்து கொண்டு அது கடப்பாடு சொல்லி பேசும் கூட்டத்தில் இல்லாமல் செயலாற்றும் கூட்டத்தில் இருக்கிறார். ஐயா அவர்களை இந்த தளத்தில் பெற்றது பெருமகிழ்ச்சி. ஃபசான் அவர்கள், ஐயா அவர்கள் இந்த வருகைக்கு காரணமாக இருந்த சிவபேர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு நன்றி. ஒரு கவிதையோடு வாசிக்கிறேன். நண்பர் இணைந்துள்ளதால் ஒரு சமாதானம் பிறந்திடும் நண்பா என்ற ஒரு கவிதை, நான் அந்த இலங்கை கவிஞருடைய கவிதையை வாசித்து ஐயா அவர்களுக்கு வழிவிடுகிறேன். எம்.எச். கிஸ்னி முகமத் அவர்கள் ராயல் கல்லூரி கொழும்புல இருந்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். நண்பா கவலைப்படாத, சமாதானம் பிறந்திடும் நண்பா. ஏன்னா இவர் அதுக்காக செயல் வடிவத்தில் இருக்கிறாரு. ஓலை குடிசைக்குள் அமர்ந்து நீங்கள் ஓய்வாக ஓதும் நூல்கள் அனைத்தும் உலக்கம் எவ்வாறு இருப்பினும் பரவாயில்லை, ஒருபோதும் வீணாகாது நண்பா. இப்ப நம்ம செய்யறோம் இல்லையா, ஏதோ ஒரு கூட்டம் இதெல்லாம் எதற்கு, அவங்க வாழ்க்கையை பார்க்கலாமே, பொருளை பார்க்கலாமே என்ற மோதலில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்யும் ஒவ்வொரு உன்னதமான செயலும் அது உயிர் பெற்று உலகை இயக்கும். கற்ற கல்வியை நாம் கலங்க முறாது பயன்படுத்தி கரையேற முயற்சிப்போம். கடுகடுதியில் சமாதானம் பிறந்திடும் நண்பா. எதை நண்பா பார்க்கின்றீர், எதிரில் தெரியும் சமாதான புறாவையா? எனக்கும் அது ஒன்றே தெரிகின்றது, எப்படியும் எதிர்கொள்வோம் என்புறாவை. கையில் இருப்பது சமாதான ஏடா, பையில் சுமந்து வரும் பாட நூலா? வையில் இல்லை உமக்கு கற்க, கையில் கிடைத்திடும் சகல வளமும். வெண்ணிற சட்டை அணிந்த உமக்கு வெண்புறாவை வெல்வது சிரமம் அன்று. வெண்ணிற சட்டை அணிந்த உமக்கு வெண்புறாவை வெல்வது சிரமம் அன்று. வெற்றிகள் பல பெற்றிடுவாய் நண்பா, வெகுமதிகள் பல குவித்திடுவாய் நண்பா. உட்கார கதிரை போதாது உனக்கு, உற்சாக கதிர்தன்னை வீசுகிறாய் நமக்கு. ஊக்கம் மட்டும் போதும் நண்பா எமக்கு, ஊட்டமும் வந்து சேருமடா நமக்கு. செயற்கை காற்றை நுகரும் எமக்கு, இயற்கை தன்னை அனுபவிக்கும் உமக்காய் இதேச்சியாய் எழுதிவிட்டேன். கூற்றை மறவாதே நண்பா, மறவாதே நண்பரே, மறவாதே. உலகம் ஒரு நாள் அமைதி பூங்காவாக திகழும். அதில் உங்களுடைய பங்களிப்பு எல்லாம் மிகப்பெரிய அளவில் பேசப்படும். உங்களை இந்த தளத்தில் பெற்றது பெருமகிழ்ச்சி. அதுவும் ஒரு தலைப்பு, முகமது நபி வழங்கிய அமைதிக்கான செய்திகள். ரொம்ப உயரிய தலைப்பு. அனைத்து மதங்களுமே அமைதியை போதிக்கின்றன நேரடியாகவே. அந்த வகையில் முகமது நபிகள் வழங்கிய அமைதிக்கான செய்திகளை உங்கள் மூலமாக கேட்க நாங்கள் விருப்பப்படுகிறோம். இது உங்கள் நேரம்.